வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இப்போ என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம்டா, சர்வீஸ் கனடான்னு ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து கனடாவின் ஃபெடரல் கவர்மெண்ட்டின் சேவைகளை கொடுக்குறது. ஊரில் வந்து டிஎஸ் ஆஃபீஸ், ஜிஎஸ் ஆஃபீஸ், பிரதேச சபை போல் அல்லது அதுக்கு மேலே கச்சேரி போல் இங்கே வந்து ஃபெடரல் கவர்மெண்ட்டின் சேவையை கொடுக்குறது சர்வீஸ் கனடான்னு சொல்கிறது. கனடாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். பிறகு அவன் நினைக்கக்கூடாது என்னடா வகுப்பெடுக்கிறேன். சர்வீஸ் கனடா. அடுத்தது சர்வீஸ் ஒன்டாரியோ ஒன்று வச்சுக்கொள்வோம். ஒன்டாரியோ மாகாணத்தின் சேவைகளை பெற வேணுமெண்டா, அந்த மாகாண அரசின் சேவையை பெற வேணுமெண்டா சர்வீஸ் ஒன்டாரியோ. இல்லை நீங்கள் மத்திய அரசு ஃபெடரல் கவர்மெண்ட்டின் சேவையை பெற வேணுமெண்டா சர்வீஸ் கனடா. அப்போ இந்த ரெண்டு இவேண்ட சேவையை நீங்கள் சர்வீஸ் ஒன்டாரியோ அங்கங்கே ஆஃபீஸ் இருக்கும், அங்கே பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் மத்திய அரசின் சேவையை பெறணும்னா சர்வீஸ் கனடாவுக்களால் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாதிரி வேறு மாகாணம்ண்டா அதுக்குரிய பேரில் வரும். சர்வீஸ் கியூபெக், சர்வீஸ் நியூ புருன்ஸ்விக், சர்வீஸ் பிரிட்டிஷ் கொலம்பியாண்டு வரும். அது வெவ்வேறு மாதிரி மாறும். இப்போ நான் ரெண்டு உதாரணமாக எடுக்க போகிறேன். சர்வீஸ் ஒன்டாரியோ, சர்வீஸ் கனடா. இப்போ இதில் என்ன விஷயத்தை நான் சொல்ல வரேன்டா, இது கனடாவில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், விளம்பரம் நினைக்கக்கூடாது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிற குடிமக்கள் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிடும். கனடியன் பாஸ்போர்ட்டுக்கோ என்னதுக்கோ ட்ராவல் டாக்குமெண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிவிடும். அது வந்து நீங்கள் மாகாண அரசு கொடுக்குறது இல்லை. ஹெல்த் கார்டுகள், அங்கே இருக்கிற ஐடி கார்டுகளை வந்து மாகாண அரசு பார்த்துக்கொள்ளும். மத்திய அரசு தான் அதில் பணம் பொதுவானது. மத்திய அரசுக்கு, ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு, இராணுவம் ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு பொதுவானது. அடுத்தது வந்து பாஸ்போர்ட், கடவுச்சீட்டுகள் மத்திய அரசுக்கு பொதுவானது. சும்மா எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இதை மாகாண அரசுகள் வந்து கையாளையிடாது, ஃபெடரல் சிஸ்டத்துக்கு இல்லை. அப்போ ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்குள்ளால தான் நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண வேணும். அப்படி கனேடிய குடிமக்கள் தங்களுடைய பாஸ்போர்ட்டுக்காக இல்லை சிட்டிசன்ஷிப்புக்காக அப்ளை பண்ணுற விஷயங்கள் வந்து மத்திய அரசுக்களால், பிஆருக்குள்ளால் அப்ளை பண்ணுற இல்லை, மத்திய அரசு தான் கையாள். இப்படி பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அதுக்குரிய கடவுச்சீட்டு உத்தியோகத்தர்களை கனவேற வச்சிருந்தது. ரெண்டாவது கனவேர் வந்து அதிக வாடிக்கையாளர் இருக்கிறபடியா. இப்போ என்னண்டா, இந்த ஆண்டு 600 பேருக்கும் அதிகமாக 600 பேர் அளவில் வந்து ஊழியர்கள் உத்தியோகத்தர்களை குறைச்சிருக்குது சர்வீஸ் கனடா. ஏனெண்டா கடவுச்சீட்டுக்கு அதிக அளவு விண்ணப்பங்கள் இல்லை. இப்போ ஊழியர் கூட வர்ற விண்ணப்பம் குறைவண்டேக வச்சு சும்மா சம்பளம் போட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே 600 பேருக்கு தொழில் வாய்ப்பு இழந்திருக்கின்றது அந்த அரசு துறையில். அதே மாதிரி இன்னும் உண்டு. அதாவது கனடா ரெவென்யூ ஏஜென்சி, அந்த வருமானங்களை பரிசோதிக்கிற ஏஜென்சியிலையும் 200 வேலை வாய்ப்புகள் இழக்கப்பட போவதாகவும் கருத்து கணிப்புகள் சொல்கின்றன. ஓகே, இப்போ என்ன விஷயம்ண்டா, தொழிலுக்கு ஆக்களை வச்சிருந்தா வீணா காசு போகுதுன்னு சொல்லி அரசே சேமிக்க வெளிக்கிட போகுது. அப்போ தனியார் துறை என்ன செய்யும்? இன்னும் டேக்ஸுகள் வாழ்க்கை சும்மா கூடேக்கில் அந்த பிஸ்னஸை ரன் பண்ண போக கஷ்டமண்டேக்கில் தொழிலாளர்களை குறைக்க வெளிக்கிடும். அண்மையில் தான் உங்களுக்கு தெரியும், ஹஸ்பண்ட்ஸ் பே என்ற 300-350 வருஷம் பழமையான அந்த பல்பொருள் அங்காடி வந்து இழுத்து மூடப்பட்டது கனடா வரலாற்றில். அதே மாதிரி பல கம்பெனிகள் வந்து எங்களுக்கு தெரியாமல் இழுத்து மூடப்பட்டு கொண்டிருக்குது. அமெரிக்க டேக்ஸுக்கு பிறகு அமெரிக்க பொருட்களினுடைய தங்கியிருந்து உற்பத்தி செய்கின்ற பல நிறுவனங்கள் கூட மூடப்படலாம். அதனால் அந்த நிறுவனத்தில் தொழிலாற்றுகின்ற பல ஊழியர்கள் வேலை இழக்கலாம், அல்லது நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற ஊழியர்களை குறைக்கின்ற பட்சத்திலேயும் கூட அவர்களுக்கு வந்து தொழிலாளர் இழப்பு ஏற்படும். இது எதால் வருகுதுண்டா, இங்கே வந்து அதிகளவு குடியேற்றவாசிகள் வந்துட்டு தொழில் குறைவு, ஆனால் ஆட்கள் வந்து கூட. அதை விட இன்னும் ஒரு விஷயம், வாழ்க்கை செலவு கூடிட்டுது. அதை விட உலகமயமாக்கல்ல வந்து டேக்ஸேஷன் கூடுது. பக்கத்தில் இருக்கிற நட்பு நாடு அமெரிக்காவே அதிகளவு கனடாவுக்கு டேக்ஸை போடேக்கில் அந்த பொருட்களை இஞ்ச வேண்டி நாங்கள் நுகரேக்கில் நாங்கள் மக்களுக்குத்தான் அது வந்து மாகாண அரசும் வந்து டேக்ஸை போடும். அதை விட கனடா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஃபெடரல் கவர்மெண்ட்டும் டேக்ஸை போடேக்கில் நீங்கள் வேண்ட ஒரு பொருள், அதாவது ₹1 ஒரு பொருள் வேண்டீங்கன்னா இல்லாட்ட டேக்ஸையும் சேர்த்து அதே அளவுக்கு கூட நீங்கள் அந்த நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க அரசாங்கத்துக்கு. அரசாங்கம் தனக்கும் வருமானத்தை எடுத்துக்கொண்டு அந்த வேறு நாடு, உதாரணம் அமெரிக்கா டேக்ஸை விதிக்குதுண்டா அவனுக்கு கொடுக்குற காசையும் டேக்ஸையும் இங்கே தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ண போகுது. என் அரசாங்கத்தின் கருவூலத்தில் இருந்தெடுத்து அந்த நாட்டுக்கு கொடுக்க போகல. அப்போ அதிகளவு டேக்ஸ் ஒரு நாடு விதிக்குதுண்டா, உதாரணமாக 100% விதிச்சது என்று வைப்போம் அமெரிக்கா. இப்போ 200% முதல் $1 வந்து டேக்ஸ் ரெண்டா, இப்போ $2 அந்த ரெண்டையும் തന്നെ தண்ட கருவூலத்திலேருந்து கஜானாவிலேருந்து எடுத்து கனடா கொடுக்க போகிறது இல்லை, மக்களில் தான் சுமத்தும். அப்போ அது பெட்ரோலியத்திலேயோ, இல்லை நீ வேண்ட போண்டாவிலையோ, நீ வேண்ட மாவிலையோ, நீ வேண்ட உப்பிலையோ, நீ வேண்ட பற்பசையிலையோ தான் அது வந்து தாக்கம் செலுத்த போகுது. ஆகவே ஒட்டுமொத்தமாக உலக போட்டியில் வந்து இப்போ வாழ்க்கை செலவு
அதிகரித்து கொண்டு தான் வருகுது. எல்லா நாடும் கொரோனாவுக்கு பிறகு மெல்ல மெல்லமாக பணவீக்கத்துக்குள்ளே போகுது, திவாலாகி கொண்டு வருகுது. வாழலாம் என்ற நாடுகளே இப்போ வாழ முடியாத சிச்சுவேஷனுக்குள்ள மெல்ல மெல்லமாக போய் கொண்டிருக்குது. இது உண்மையாகவே கனவு தேசமாக இருந்த பல நாடுகளில் வந்து குடும்பமாக வாழுதுன்றது பயங்கர கடினமான சூழ்நிலைக்கு தள்ளி கொண்டு போகுது. இதுக்கு ஒரு பொருளாதார மீட்சி வேணும், பொருளாதார மீள்வு வேணும், சுய உற்பத்தி வேணும், தன்னிறைவு பொருளாதாரம் வேணும். ஆகவே அதை உள்நாட்டு உற்பத்திகளை அதிகரிக்க வேணும், அதை சந்தைகளில் ஏற்றுமதி செய்து நல்ல வருமானத்தை பெற்றுக்கொள்ளணும். அது நடந்தால் மட்டும்தான் அரசின் வருமானம் கூடும், மக்களின் வாழ்க்கை செலவு குறையும், டேக்ஸ் குறையும். இப்போ இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நிலைமையில தான் கனடா மக்கள் அதிகளவான வாக்களை செலுத்தி லிபரல் கட்சியை வந்து வெல்ல வச்சிருக்கணும். மார்க் கார்னி அவர்கள் வந்து ஒரு பொருளாதார வல்லுனர், கனடாவின் மத்திய வங்கி ஆளுநராக இருந்திருக்கிறார். பிரிட்டிஷின் அதாவது இங்கிலாந்தின் மத்திய வங்கி ஆளுநராக தொழில் புரிந்திருக்கிறார். அங்கேயும் வந்து பல பொருளாதார சிக்கல்கள் வந்தபோது அந்த நாட்டை மீட்டு கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர்களை நம்பிக்கை வச்சுத்தான் இவ்வளவு லட்சக்கணக்கான வாக்குகள் விழுந்தவர் பிரதமராக இருக்கிறார். ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அவர் வந்து ஒரு பொருளாதார மீட்சியை கொண்டு வருவார் என்று. அவர் வந்ததுக்கு பிறகு வந்து மிடில் கிளாஸ் டேக்ஸ் கட் ஒரு ஆக்டை கொண்டு வந்து அதில் கொஞ்சம் பேருக்கு டேக்ஸ் இல்லாமல் பண்ணுறார் மிடில் கிளாஸ் ஆக்களுக்கு. அதை விட டெண்டல் கேர்ன்னு சொல்லி மிடில் கிளாஸை சேர்ந்தாக்கள் கொஞ்சம் பேருக்கு வந்து டெண்டல் சம்பந்தமான ஒரு இதை கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இப்படியான நல்ல திட்டங்கள் வந்துட்டால் ஓரளவு மக்களுக்கு வந்து இதாக இருக்கும். அதை விட வாழ்க்கை செலவையும் குறைச்சி, வருவாய்களும் கூடி, தனிநபர் வருமானமும் கூடி, இந்த வீடுகளின் விலையும் வந்து குறைஞ்சி, வட்டி வீதங்களும் குறைஞ்சா இன்னும் மக்கள் கொஞ்சம் சந்தோஷம் அடைவார்கள். பார்ப்போம் இந்த கவர்மெண்டில் வந்து என்னென்ன நலத்திட்டங்கள் வரப்போன்றது கனடிய குடிமக்களுக்கு. மீண்டும் அடுத்த பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.